நீ எப்படி செய்கிறது இப்போ வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃப்ரெஷ்ஷான புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் அதே மாதிரி ஒரு 100 கிராம். தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 2 கீத்து தேங்காய், ஒரு 5 பல் பூண்டு, காரத்திற்கு வரமிளகா எடுத்திருக்கேன். வரமிளகா இருப்பதால் நீங்கள் பச்சை மிளகா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இப்போ நம்ம வதக்கிக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடான பிறகு எடுத்து வச்சுருக்க வரமிளகாயை சேர்த்து கருக விடாமல் வறுத்தெடுத்துக்கோங்க. வரமிளகா நல்லா வறுபட்டு வச்சு இது எடுத்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு பல்ல சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா ப்ரௌனாக நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. தேங்காயை சேர்த்துக்கோங்க. கூடவே சிறிதளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் சேர்த்த பிறகு இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து வச்சுருந்துருக்க புதினாவை சேர்த்துக்கோங்க. புதினாவை சேர்த்தோன்னே ரொம்ப வதக்கிடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். இதில் ஒரு தட்டில் சேர்த்து ஆற விட்டுருங்க. நல்லா இது ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து இதோடு சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான பிறகு 1 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சட்னியில் சேர்த்துருங்க. சூப்பரான டேஸ்ட்டில் புதினா சட்னி ரெடி பண்ணிட்டோம். இது இட்லி தோசைக்கு சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு ஃபீட்பேக்கில் கமெண்டில் போடுங்க. வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.